பை த வே வெல்கம் பேக் ஆஃப்டர் 6 months ஆஃப் குக் வித் கோமாளி. குக் வித் கோமாளியில் வந்து கடைசி ட்ரைனிங் ஃபினாலேக்கு. இன்றைக்கி டேட் என்ன தெரியுமா? சரி, ஃபினாலேக்கு 4 நாளைக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ட்ரைனிங் பண்ணுறதுக்காக வந்து உட்காந்துருக்கோம். ஸோ டிஷ்ஷை வந்து க்யூரேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஏன் முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேன் சாஸ் போயட்ரி த கிரேட் ரெஸ்டாரண்ட் ஆழ்வார்பேட்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இவர் தான் ஓனர் மிஸ்டர் குரு பிரகாஷ். ஹலோ. ஏய், என்ன குறுகுறுன்னு பார்க்குற? டைமிங் வந்து இப்போ 12 மணி ஆக்சுவலி. ஆனால் இவங்கெல்லாம் எனக்காக உட்காந்துருக்காங்க. இவர் தான் சிம்பு ஷெஃபு. சிம்பு ஷெஃபு என் பேர் சிம்பு. என்கிட்ட சேடா பம்பு, என் கையில பச்சடா கம்பு, மதுவங்க இருக்கடா தெம்பு. இவர் தான் பாதி டிஷ்ஷனை சொல்லி தருது. அதை விட பெரிய தலை சரவணன் ஷெஃப். நீங்க பல பல யூடியூப் சேனல்களில் ட்ரெண்டிங்காக போகிருக்கும் ஷெஃப். ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. அவர் தான் இவர். பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து டிராயிங் போட்டு இப்படி தான் டிஷ் இருக்கணும்னு ஆல்ரெடி வந்து அவ்வளோ ரிசர்ச் அண்ட் ஹோம்ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கோம். 2 பெக்கு விட்டா சீனா வரும். நீங்க வாந்தி தான் வருது. இதுக்கு அன்னை கூட்டி வந்தீங்க. என்ன சார் பேசுறீங்க? வசந்த மாளிகை, வாழ்வே மாயம், இந்த மாதிரி சூப்பர் கதையெல்லாம் இப்படிப்பட்ட கடையில இருந்தா எடுக்கப்பட்டது. ஸோ உட்காந்து ஒவ்வொரு டிஷ்ஷையும் வந்து பிளான் பண்றோம். சிம்பு ஷெஃப் பாவம் வீட்டுக்கு போகாம ஒரு பேச்சலரா இருக்காப்ல. அட பாவிகளா பாவிகளா, என் வீக்னஸ உலகம் பூரா பரப்பி இந்த பிஞ்சுகளோட நெஞ்சில நஞ்ச விதைச்சு நாசமாக்கிட்டீங்கடா. உங்களுக்கு வந்து சமையலுக்கு வந்து ஆள் வேணும், எங்க வீட்டுல சமைச்சு போடுற புருஷன் வேணும் அப்படின்னா சிம்பு ஷெஃப் அவைலபிளா இருக்காப்ல. இவரும் அவைலபிளா இருக்க ரெஸ்டாரண்ட் ஓனர். உங்களுக்கு எப்ப வேணாலும் அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஸோ அதனால சரவணன் ஷெஃப் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் ஃபேமிலியோட இருக்காப்ல. ஸோ அதனால வந்து நாங்க இப்போ வந்து ட்ரைனிங்ல இருக்கோம். ரொம்ப குஷியோ. தி நெக்ஸ்ட் டே. ஸோ என்றைக்குமே வந்து ட்ரைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சில இன்க்ரீடியன்ஸு எல்லாமே வந்து சோர்ஸ் அவுட் பண்ணோம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து எங்கே இருக்கேன்னா இஸ்பானி சென்டரில் இருக்கிற பேஷனேட் பேக்கிங் போய் பார்க்கணும். இந்த என்னென்ன வாங்கணும், எஸ்பெஷலி அந்த பேக்கிங்கில் என்னென்ன பண்ணணும் அதெல்லாமே வந்து நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து பேஷனேட் பேக்கிங் இருக்குது. என்றைக்குமே இங்கேருந்து தான் வந்து என்னென்ன பேக்கிங்கோ அது இங்கேருந்து வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ அதை மட்டும் போய் கேட்கணும். ஹலோ. ஹாய். அப்படியே வந்து இங்கே பல பல பேக்கிங் பொருட்கள்லாம் இருக்கும். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஐ இந்தா இருக்கு. லா 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 லே லா 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 லே லா 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 லா. பேஷன் பேக்கிங்லேருந்து வாங்கிட்டோம். பயங்கர செலவாயிடுச்சு. ஆஃப்டர் ஆல் 20 crores லாஸ்மா. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து டேரெக்டாக நம்ம ஷெஃப்கிட்ட போகிறோம். ஷெஃப்கிட்ட போய் நம்ம என்னென்ன முடியுமோ அதை கற்றுக்கலாம். ஓகே. ஹலோ. ஹாய். இதுதான் கீழே இருக்கிற பேக்கரி, நம்ம பேன் சாஸ் போயட்ரியோடது. ஹாய் சொல்லுங்க. ஓஹோ ஹாய். எங்க நம்ம விஜய் ஷெஃப்ங்க? வந்துகிட்டே இருக்காரு. ஓகே, அவர் தான் மெயின் கேரக்டர். இன்னைக்கு பாப்போம். சரவணன் ஷெஃப் வந்தாரே. ஃபைனலி 5 மணி நேரம் கழிச்சு குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஆமா. ஐயோ, இதெல்லாம் அது ஜிலேபி கொண்ட. நாங்க கேப் போட சொன்ன கிச்சன்ல இவங்க தான் வந்து கேப் போடுங்க. நீங்க பண்ண பேசிஸ் பார்க்கறதால இந்த சொல்றதெல்லாம் நாங்க எது சொன்னாலும் கேக்குறது இல்ல. இதுக்கு மட்டும் கத்துதா அது? எங்க அது? as usual இப்போ நாங்க வந்து ஃபுல்லா சமைக்கலாம்னு இறங்கி வந்து பார்த்தா பாதி இன்கிரிடியன்ட் நம்மள்ட்ட இல்ல. சாரி, மெஜாரிட்டியான இன்கிரிடியன்ட் நம்மள்ட்ட இல்ல. அதனால நாங்க வந்து திருப்பி பேஷனேட் பேக்கிங் போறோம். பேஷனேட் பேக்கிங் போய் இப்போ உட்காந்து சிம்பு ஷெஃப் அந்த நோட் எடுங்க, என்னென்ன வாங்கணும்னு வந்து அவர் எழுதிட்டு இருக்காரு. ஸோ ஃபுல்லா மறுபடியும் பேஷனேட் பேக்கிங் போய் என்னென்ன முடியுமோ அதை ஃபுல்லா வாங்கிட்டு வர போறோம். அதான் வாட்டி நான் ஷெஃபோட ஷாப்பிங் போறேன் இன்கிரிடியன்ட். அதுவும் ஃபினாலே அன்னைக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்கியா, இந்த மாதிரி ஒரு கண்டெஸ்டன்ட் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? எத்தனை ஷெஃபுங்க வருவாங்க இந்த மாதிரி சொல்லுங்க. எனக்கு தான் பாக்கியம் சொல்லும்.
அப்படிலாம் கிடையாது ஷெஃப். நான் ஒரு ஸ்டூடெண்ட். இப்போ நான் உங்க ஸ்டூடெண்ட். சோ அதனால வந்து ஐ அம் சோ ஹாப்பி. அதாவது கியூட் லிட்டில் செலிபிரிட்டினா அந்த டைட்டில் உங்களுக்கு மட்டுமே தான் கொடுக்கும். இப்போலாம் சொல்லாத ஷெஃப். ஆல்ரெடி வந்து நம்மள வந்து போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. about negatives நம்ம always positive தான். சிவாங்கி வந்து பாசிட்டிவ் தான். the day ends and starts with positive தான். சிவாங்கி வந்து பாசிட்டிவ் தான். ஏய் அடாம பேசுறா. ஹலோ இப்ப அழுததாவே இல்ல நான் இன்கிரீடியன்ஸ் வாங்கி ஷெஃபே வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. இன்கிரீடியன்ஸ் இல்லை சாரி மோல்டு. இந்த லிஃப்ட்ல போலாமா? சீக்கிரம் நாளைக்கு போவோம் கிச்சனுக்கு. ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஃபினிஷிங் தான் ஸ்லோவா போகுது. இது வந்து என்னன்னா பிரைடல் க்ரூம் லிஃப்ட் மாதிரி உலகத்துல அப்படியே பாத்துக்கிட்டே லவர்ஸ்க்கான டைம் கொடுத்திருக்காங்க. ஆமா. A few moments later. நாங்க வந்து ஐட்டம்லாம் வாங்கிட்டு ஃபுல்லா அசெம்பிள் பண்ணி ஒவ்வொரு ஐட்டமா செக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இது ஒர்க் இந்த ஸ்ப்ரே ஒர்க் ஆகுதான்னு பாப்போம். அடுத்தது இது என்ன வேற மாதிரி இருக்கே, இது ஒர்க் ஆகுதான்னு பாப்போம். அங்க லேப்டாப் பக்கத்துல கிளாஸ் kiss me know your desire lucky fame. எப்படி இருக்கு சொல்லும்? Sabas mama. Sabas. நீங்க இப்பதான் அப்படிதான் நான் சொல்லுவேன். வாட் a taste. ஈவினிங் சாரி நைட். midnight what timing? 12 o'clock. midnight 12 o'clock first day pack up. நாளைக்கு செகண்ட் டே, சோ நாளைக்கு பாப்போம். எஸ் ஓகே பை மக்களே. The next day. வந்து டே 2. அதாவது டே 2 வந்து கொஞ்சம் ரொம்ப லேட்டா 2 மணிக்கு தான் ஆரம்பிச்சது. சோ அதனால வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு சும்மா ஷாப்பிங் மட்டும் பண்ணி வச்சிருக்கோம். மிச்ச ஷாப்பிங் தான் வந்து டே 2 ஆஃப் ட்ரெயினிங். இன்னைக்கு எவ்வளவு நாள் போக போகுதுன்னு தெரியல. எவ்வளவு நேரம் போக போகுதுன்னு தெரியல. ரெசிபி கொடுத்து அவங்க தான் அடிக்க சொல்லுவாங்க. டேஸ்ட் பண்ணி பாத்துறோம். கீழே இல்ல மேல இருக்கே சொல்லுங்க. ஜாலியா நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. நானே இத பண்ணி ஃபேன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ல இருந்து திருடி நானே இத விக்க போறேன். சிங்கம் களை இறங்கிருச்சு. அதாவது இந்த என்ட்ரி வந்து முன்னாடியே கொடுத்துட்டாரு. நான் வந்து இவருக்கு வந்து எல்லாம் உங்க எல்லாரையும் வர காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு என்ட்ரி வந்து பிளான் பண்ணேன். ஏன்னா வந்து இவர் தான் கோபி ஷெஃப். ஃபர்ஸ்ட் 20 ரவுண்டு இவர் தான் எனக்கு வந்து ட்ரெயின் பண்ணாரு. அதுவும் சவுத் இந்தியன் இது கோலா உருண்டெல்லாம் இவர் ரெசிபி, பிரியாணி இவர் ரெசிபி, அப்புறம் வாங்கனே ரோஹன் ஜோஷ் இவர் ரெசிபி எல்லாமே இவர் தான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. சோ இவர் தான் தி கிரேட் கோபி ஷெஃப். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. உன் கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகலையா? இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதனால வந்து சீக்கிரம் யாரோ சரியான ஷெஃப் உங்களை வந்து சூப்பரா பாத்துப்பாரு. இவரை வந்து யாராவது இதோட vlog-ஆ இல்ல மேட் ஷெஃப் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்து கோபி ஷெஃப். ஓகே இவரை மாதிரி ஒரு குக்கு நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. இவரை மாதிரி ஒரு தங்கமான பையன் நீங்க இவர் கல்யாணம் 2 குழந்தை இருக்கு. இவரை விட்டுருங்க. அதனால வந்து இவர் பார்த்து மூஞ்சியை பார்த்துக்கோங்க. ஹைட் என்னோட கொஞ்சம் ஒரே மாதிரி பாத்துங்க. ஓகே சவுத் இந்தியன் குக்கிங் ட்ரைனிங். நான் கூட வந்து ஐயோ நமக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சவர் என்ன மனுஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சவர் வந்து கோபி ஷெஃப். அவர் இல்லாம நம்ம வந்து பின்னாலே போயிருவோமோ அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். கரெக்டா அவர் வந்தாரு. மொத்தம் என்னோட வாழ்க்கையோட குக்கிங் மட்டுமே என்கிட்ட வந்துச்சு. பேக்கப் பேட்டி எப்போ? 12:10. நாளைக்கு இந்த நேத்திக்கு வந்து 11:40. நேத்தினா 11 நேத்தி 11:50. இனி 12:10. நாளைக்கு 1 o'clock. ஓகே ஓகே பை. The next day. ஓகே இன்னைக்கு வந்து ஃபைனல் டே ஆஃப் இது பேர் என்ன ஷெஃப் ட்ரைனிங். இதுக்கப்புறம் நான் இங்க வந்து சமைப்பேனா. ஐயோ கவலைப்படாத தம்பி, நாளைக்கு வா, கலரா வெரைட்டியா பண்ணி தரேன். அத
அதாவது இந்த படையப்பா படத்துல ரஜினி சார் வந்து வீட்டை விட்டு துரத்தும் போது அந்த தூண்ல சாய்வார்ல, அந்த மாதிரி எனக்கு feel ஆகுது. 6 மாசம் ஸ்கூல் முடிச்சிட்டு கடைசியா ஃபேர்வெல்ல உட்கார்ந்திருப்பாங்கல்ல எல்லாரும், அந்த மாதிரி இருக்கு. பட் எனிவே நல்ல ஒரு ஜேர்னி. Thank you so much Fans of Poetry team. ஃபினாலேல நாளைக்கு சந்திப்போம். செல்லம், நீ என்ன கத்துக்கிட்ட? நான் சமையல் கத்துக்கிட்டேன். சரி, இன்னொரு டவுட். ஃபியூச்சர்ல வரப்போற ஹஸ்பண்டுக்கு இதுல எந்த டிஷ் நீ மனமார செஞ்சு கொடுப்ப? சமைப்பேன் மனமார ஏதாவது ஒரு வெஜிடேரியன் டிஷ். இப்படி வச்சுக்கலாமே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் அனிவர்சரி வருது, யூ ஆர் ஆல்சோ வெரி வெரி நீ குக் பண்ணி எவ்வளோ பேரை என்டையர் தமிழ்நாட்டையும் தாண்டி பேன் இண்டியாவை கட்டி போட்டிருக்க. இப்போ உங்களுடைய லவ்டு ஒன்ஸை கட்டி போறதுக்கு என்ன டிஷ் சமைப்ப? காமெடி கோவம் வரா மாதிரிலாம் காமெடி பண்ணக்கூடாது. அவனுக்கு என்ன பிடிக்குதோ அது நான் சமைப்பேன். தங்கம், நான் அப்படி கேட்கல. ஓ, நீங்க சொல்லி கொடுத்ததா? ஆஹா, அதுவும் நான் கேட்கல. யூ நோ குக்கிங் டெக்னிக்ஸ் ரைட்டா? எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் அனிவர்சரி அழகான ஒரு வத்த குழம்பு சாதம் உன்னை பிடிச்சி ஜெயில்ல போட ஒரு டெசர்ட் ரொமான்டிக்கா. டெசர்ட்டா? ஹார்ட் ஷேப்ல ஏதாவது ஒன்னு போட்டு ஒரு சாக்லேட் பேஸ்ட், அதுக்கு மேல வந்து லிக்விட் நைட்ரேட், அப்ப இந்த லிக்விட் நைட்ரேட் அப்படி பண்ணி நல்ல பைப்பிங்லாம் பண்ணி குட்டியா ஒரு கேக், பென்டோ கேக். சரி, நெக்ஸ்ட் சாப்டர் 2. உனக்கு அழகா ஒரு குட்டி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டிஷ் என்ன சமைச்சு கொடுப்பேன்? மினி சாக்லேட் பேன்கேக்ஸ். மினி சாக்லேட் பேன்கேக்ஸ். ஓ, மிக்கி மவுஸ் பேன்கேக்ஸ். மிக்கி மவுஸ் பேன்கேக்ஸ். ஓகே, ஆனா குழந்தை பேன்கேக் சாப்பிடாதே. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. நான் சாப்பிடுவேன். பாப்பா குழந்தை தானே. அப்ப உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு மக்களே. சீக்கிரம் பொண்ணு யாராவது சீக்கிரம் வாங்க. இந்த அழகான கடையை இவர் தான் நடத்துறாரு. இவர் தான் ஓனர். காசு இருக்கு. ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் இன்னொரு 4-5 பிட் எக்ஸ்ட்ரா. காசு இருக்கு. இல்ல, காணாமல் போனால் பண்ற அறிவு மாதிரி. காசு இருக்கு. ஈவினிங் ஆனா வேலைக்கு வந்து அதனால வந்து இல்ல, நினைச்ச நேரத்துக்கு வரலாம், நினைச்ச நேரத்துக்கு போலாம். அப்ப பிரச்சனை இல்ல. வீட்லயே இருப்பாரு. இது நானே இல்லாட்டாலும் வந்து 11 மணி கடையை போட்டு வீட்டுக்கு போறேன். 12 மணிக்கு வைஃப் கூட நைட்ல போறாரு. ஆமா, அதனால வந்து நம்ம வந்து அடுத்த குக்கிங் vlogல இதே டீமோட பார்ப்போம். ஓகே ஓகே. ஃபைனல் ட்ரைனிங் டன். Fans of Poetry. ஆல் தி பெஸ்ட். எங்க உனேத்தில என்ன பண்ணனும்னா சென்று வா வென்று வா. ரத்த திலகம் ஓடணும், ரத்த திலகம் ஓடணும். ஆமா, கையில நெருப்பெல்லாம் பட்டு வெஜிடேரியன், அதனால வெஜிடேரியன் திலகம். சோ அதனால நாளைக்கு தான் ஃபினாலே. ஓகே பை. நவ டைம் இஸ் 12:10. 12:10. ஆமா 12:30 டா. 12:30 ஆ? ஆமா. சரி ஓகே 12:35. சரி ஓகே, எல்லாரும் வீட்டுக்கு போறோம். பை 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 பை. ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு தான் கிராண்ட் ஃபினாலே. சோ வாங்க உள்ள போவோம். ஃபினாலே லுக். இல்ல, எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாருமே செல்ல குட்டி போறதா, அதனால நீ தான் ஜெயிப்ப. எங்களுக்கு ஹாப்பி. யார் ஜெயிச்சாங்க? சிவாங்கி நீ செல்ல குட்டி. வாழ்த்துக்கள். Thank you guys. எல்லாருக்கும் திருஷ்டி எடுத்து ஃபினாலே சூப்பரா பண்றோம். ஏ தும் பண்றோம். Yes. ஃபன் பண்றோம். எஸ்